அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் எக்கனாமிக் பாலிசிஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இந்த 100 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1757லேருந்து அடுத்து 1857. சார் அது ஏன் சார் 1857ல் ஒரு கட் ஆஃப் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் நம்மளுடைய பேட்டில், அதாவது வந்து கிரேட் ரிவோல்ட் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு கட் ஆஃப் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து அடுத்த ஒரு 100 வருஷம் என்ன ஆக போகுது, 90 வருஷம் கூட வச்சுக்கலாம். என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக பிரிட்டிஷ் ஆள போகிறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ரூல் 1757லேருந்து 1757லேருந்து 1857 வரைக்குங்கிறத சொல்கிறோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூல் 1857லேருந்து 1947 வரைக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 200 வருஷங்க பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டிருக்காங்க த்ரூ கம்பெனி அண்ட் டைரக்ட்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிரிட்டிஷ் எக்கனாமிக் பாலிசி பார்த்தோம். இந்த 100 வருஷம் எப்படி போச்சு, என்ன மாதிரிலாம் அவங்க பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கலாக நம்ம பார்த்தோம், எப்படி கேப்சர் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து எக்கனாமிக்கலாக நம்ம பார்த்தோம், என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க நம்மளை ரூல் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு, ட்ரெயின் ஆஃப் வெல்த் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான அந்த எக்கனாமிக் பாலிசிஸில் எல்லாம் வந்து கையாண்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது நம்மளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க வந்து இந்த இந்தியாவில் வந்து புகுத்துனாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆல்சோ நம்ம இந்த இந்தியர்களை ரூல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இதோடைய ஜெனசிஸான அந்த ஸ்ட்ரக்சரல் பிகினிங்கை, நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிகினிங்கை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நம்ம கிளாஸில் போகலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் சோஷியல் கல்ச்சுரல் பாலிசி. அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நம்ம என்னென்னலாம் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ 1787 வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 87, 86 வரைக்கும், கார்ன்வாலிஸ் வருகை வரைக்கும், வாரன் ஹேஸ்டிங்ஸ், ராபர்ட் கிளைவ், வாரன் ஹேஸ்டிங்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஜஸ்ட் அ சூப்பர்வைசர்ஸ். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ லா அண்ட் ஆர்டர்லேருந்து எல்லாமே வந்து இந்த ரெவென்யூ கலெக்ஷன்ஸ்லேருந்து என்னென்னலாம் இருந்துச்சோ அதை அப்படியே வந்து விட்டுறாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து குயின்குனியல் செட்டில்மெண்ட், அதாவது வந்து 5 இயர்ஸ் அந்த இஜ்ரா மாதிரி ரெவென்யூ ஃபார்மிங் மாதிரியான இதெல்லாம் கொண்டு வராரு. ஓகேங்களா? அதாவது இஜ்ராங்கிறது முகல் ட்ரெடிஷனில் இருந்தது. இவர் வந்து 5 இயர்ஸ் ஆஃப் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வராரு. ஓகேங்களா? ஏலம் விட்டு அதிலேருந்து காசு சம்பாதிக்கிறத எடுத்துகிட்டு வராரு. அது ஆனால் சரியாக இல்லைங்கிறதுனால தான் கார்ன்வாலிஸ் 1793ல் 92-93ல் பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வரார். ஓகேங்களா? பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட எய்மான அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி, அதுக்கப்புறமா வந்து இம்பீரியலிசம், இதை சரியாக அவங்களால வந்து பண்ண முடியல. இந்தியன்ஸ் கிட்ட கொடுத்து சூப்பர்வைசன் மூலமாக மட்டும் இவங்களால வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு எக்ஸ்ப்ளாய்ட் அஸ் தே ஆர் introducing three important pillars of the administrative structure. நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுன்றதுக்காக, நம்மளை ரூல் பண்ணணுங்கிறதுக்காக. அது என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் சிவில் சர்வீசஸ். சிவில் சர்வீசஸ் ஆர் செட் அஸ் த அயன் ஃப்ரேம் ஆஃப் பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் அந்த டைம்லலாம். ஸோ அதே மென்டாலிட்டியில் தான் இப்போ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ சிவில் சர்வன்ஸ், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறவங்க அதை குடிமகன்களுக்கு வந்து அவங்க சேவை செய்யணுன்ற அந்த நோக்கோடு வரணுங்கிறது தான் நம்மளுடைய அந்த ஒரு பாலிசியாக இப்போ இருக்குது. சென்சிட்டைசேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ரிமூவிங் த கொலோனியல் மைண்ட் செட்டுன்றோம். அது என்ன கொலோனியல் மைண்ட் செட் அப்படின்னா, நான் வந்து உன்னை ரூல் பண்ணுறதுக்காகவே பிறந்தவன், நான் வந்து உன்னை ரூல் பண்ண போகிறேன், டிவைன் ரூல் எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து அந்த டைமில் நினச்சிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். பிகாஸ் தே ஹேட் வாட்? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒயிட் மேன்ஸ் பர்டன். ஒயிட் மேன்ஸ் பர்டன் அப்படிங்கிறது என்ன? எங்களுடைய சிவிலைசேஷன், அதாவது வந்து பிரிட்டிஷோடைய சிவிலைசேஷன் இஸ் மோர் அட்வான்ஸ்டு தேன் த ஈஸ்டர்ன் சிவிலைசேஷன். அப்போது எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் யார்? நீங்கள்லாம் வந்து இன்னும் வந்து வளராதவங்க. உங்களை நாங்கள் அடக்கணும், உங்களை நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிலைஸ்டு ஆக்க போகிறோம். அதனால தான் உங்களை நாங்கள் ரூல் பண்ண வந்திருக்கோம். இதுதான் இவங்க ஒயிட் மேன்ஸ் அவங்களுக்கே எடுத்துக்கக்கூடிய பேர்டனா இது.
அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளை அடிமையாக்கி ரூல் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் த ஜஸ்டிஃபிகேஷன் விச் தே கிவ், தட்ஸ் ஆல். இதுக்கெல்லாம் நம்ம ரூல் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், அடக்குமுறை பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான புது புது ஜஸ்டிஃபிகேஷன்ஸாக அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்னலாம் பண்ணாங்க, சிவில் சர்வீசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, போலீஸ் அந்த இது வந்து ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க, ஜுடிஷியரியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 பில்லரை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 200 வருஷம் தே ரூல்டஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் அவங்களுக்கே தெரியாமல் இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியை அவங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயமாகவும் எக்கனாமிக் பாலிசி மூலமாகவும் பின்னுறாங்க, ஒரே கண்ட்ரியை ஆக்குறாங்க. ஏன்னா இந்தியாங்கிறது பல பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டட் என்டிட்டி தான். கல்ச்சுரலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி இன்டகிரேட்டடாக இருந்திருக்கலாம் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து. ஆனால் ஒரு சில எம்பையர்ஸை தவிர, மௌரியன் மாதிரி, முகல் மாதிரி, ஓகேங்களா, டெல்லி சுல்தானேட் மாதிரி, அதை தவிர்த்து குப்தா, இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் என்டிட்டிஸை தவிர்த்து மற்றபடி வந்து ஃப்ராக்மெண்டடாக தான் இருந்திருக்காங்க. அப்போ பிரிட்டிஷர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற அந்த ஒரு ஜாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சரை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ் மூலமாகவும் எக்கனாமிக் பாலிசிஸ் மூலமாகவும் கல்ச்சுரல் பாலிசிஸ் மூலமாகவும் ஒன்று சேர்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ். ஓகேங்களா? ஆர்மி, போலீஸ், ஜுடிஷியரி, இந்த 3 விஷயத்தையும், இந்த 4 விஷயத்தையுமே நம்ம படிக்கணும். ஆர்மியும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான், அதையும் சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா? ஆர்மி, போலீஸ், ஜுடிஷியரி, இந்த எல்லா பில்லர்ஸை பற்றியும் நம்ம படிக்கணும். இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் விச் தே இம்போஸ்ட் டு ரூலர்ஸ். ஓகேங்களா? அதுக்கு என்ன அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன சார்? அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, எய்ம் என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட் அண்ட் இம்பீரியலிசம். பட் எய்ம் என்ன அப்படின்னா டு மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர். அதுக்கு தான் சிவில் சர்வீசஸ், போலீஸ், ஆர்மி எல்லாம். டு மெயின்டைன் த லா அண்ட் ஆர்டர், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டு ரூல் அஸ், தட்ஸ் ஆல். அவங்களால வந்து நன்மதிப்பு பெற்று அவங்களால ரூல் பண்ண முடியாது. அவங்க நம்மளை அடக்கி தான் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த அடக்கிறதுக்கூடிய அந்த விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ், ஆர்மி எல்லாம். ஓகே, இப்போ நம்ம சிவில் சர்வீசஸை பற்றி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ சிவில் சர்வீசஸ் இஸ் கன்சிடர்ட் as த ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் விச் ப்ரொடெக்டட் அண்ட் ரியர்டு த பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோக்கி எடுத்துகிட்டு போச்சு பிரிட்டிஷ் ரூலை, ப்ரொடெக்ட் பண்ணி. ஸோ அதை ஃபஸ்ட்டு அதை வந்து ஒருங்கிணைச்சதோ இல்லை வந்து உருவாக்குனதோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1786 வந்த லார்ட் கார்ன்வாலிஸ். ஓகேங்களா? அவர் தான் வந்து சிவில் சர்வீஸோடைய தந்தை என்றும் அழைக்கப்படுவார். ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ். இந்தியன் சிவில் சர்வீசஸ் ஃபாதர் யார் அப்படின்னா வந்து அடுத்து வந்து சர்தார் பட்டேல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் வந்து ஐசிஎஸ்ன்னு இருந்துச்சு, அதை வந்து ஐஏஎஸ்ன்னு மாற்றினவர். ஓகேங்களா? ஆல் இண்டியாவில் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ் வேணும்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சர்தார் பட்டேல் தான். அதை மாற்றி அமைக்கிறது மாடர்ன் சிவில் சர்வீசஸ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சிவில் சர்வீசஸ் சர்தார் பட்டேல். ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் சர்வீசஸ் கார்ன்வாலிஸ். ஓகேங்களா? ஸோ கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா he wanted to purify the administrative setup. ஏன்னா அந்த டைமில் என்ன இருந்துச்சு அப்படின்னா இப்போ ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அவங்க, பிளாசி வரைக்கும் எப்படி இருந்தாங்க, அவங்க ட்ரேடர்ஸாக இருந்தாங்க, அவ்வளோதான். கம்பெனி அஃபீஷியல்ஸாக வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு கம்மியான சம்பளம் தான். பட் அவங்க ஏன் அந்த கம்மியான சம்பளத்துக்கு வந்து வேலை செய்ய வந்தாங்க? பிகாஸ் தே ஆர் அலவுடு டு ட்ரேட் ப்ரைவேட்லி. ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தான் வந்து ஃபுல் மொனோபோலி இருக்குது. அப்போ வேறு எந்த மர்ச்சன்ட்ஸும் வந்து வர முடியாது. அப்போது கம்பெனி ட்ரேடர்ஸால் ஆனால் வந்து ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ரூலை வச்சு அவங்க வராங்க, ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர்ஸ் தான் அடுத்து ரூலர்ஸாக மாறுறாங்க. திவானி ரைட்ஸு, அதுக்கப்புறமா வந்து நிசாமத் ரைட்ஸ்லாம் இவங்களுக்கு தான் கிடைக்குது. அப்போ இவங்க என்ன, இப்போது அந்த ப்ரைவேட் ட்ரேடை விட்டுட்டு இவங்க என்ன தான் பண்ணணும், ப்ரைவேட் ட்ரேடும் பண்ணணும், அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணணும், நம்மள ரூலும் பண்ணணும். ஜமீன்தாரி ரைட்ஸு இது எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிடுது. லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து வசூல் பண்ணணும், இது எல்லாமே அவங்க பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவரை வச்சு லோக்கலில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், ஜமீன்தார்ஸாக இருக்கட்டும், கிங்ஸாக இருக்கட்டும், ரூலர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் பிகமிங் எக்ஸ்ட்ரீம்லி கரப்ட். ஸோ இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த அந்த ரிஃபார்ம்ஸை கொண்டு வராரு. சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராரு. ஸோ இதில் என்னென்னா நீ இனிமேல் ப்ரைவேட் ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது,
அஃபீஷியல்னா ப்ரைவேட் ட்ரேட்லாம் உனக்கு கிடையாது, கம்பெனி மட்டும் தான் ட்ரேட் பண்ணும், நீ ப்ரைவேட் ட்ரேட் பண்ணாத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறமா வந்து கிஃப்ட்டு, அதுக்கப்புறமா வந்து கரப்ட் ப்ராக்டிசஸில் ஈடுபடக்கூடாது. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்க போகிறேன். எவ்வளோ சம்பளம் அப்படின்னா 1500 per month உனக்கு சம்பளம். இது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ரெவென்யூ டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ கலெக்ட் ஆகுதோ உனக்கு 1% கமிஷன் எடுத்துக்க. இப்படி சம்பளத்தோடைய ஸ்ட்ரக்சரை மாத்துறாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வந்து he is also saying that அந்த ப்ரமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அப்படின்னுறாரு. இவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வர்றாரு. இப்போ கூட ப்ரமோஷன் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான். அப்போ இதோட ட்ரேஸ் எங்கே இருக்குது? கார்ன்வாலிஸ் கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இருக்காது, நீங்கள் வந்து சுலபமாக வந்து ஃப்ரீயாக இண்டிபெண்ட்டாக வேலை பார்க்கலாம் அப்படின்றத அவர் நினைக்கிறார். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே நடக்குதுங்க. அப்போ இந்த 3 ரிஃபார்ம்ஸை வந்து அவர் கொண்டு வராரு. அப்போ அந்த சிவில் சர்வீசஸை இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. இப்போ சிவில் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 1786 அந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் வரவங்கலாம் வந்து ரொம்ப வெல் ட்ரெயின்டாக இல்லை, ஏன்னா அவங்களாம் வெறும் ட்ரேடர்ஸ் தானே. அண்ட் தே ஆர் அப்பாயிண்டட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பை த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்களோட பசங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ட்ரைனிங்கே இல்லாமல் வராங்க. அப்போ எஃபிஷியன்சி கம்மியாயிடுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெல்லஸ்லி என்ன பண்ணுறாருன்னா, வெல்லஸ்லி வந்து 1798 வராரு. ஸோ 1800s அவர் வந்து he is establishing a college called as Fort Williams at Calcutta. காலேஜை வந்து கட்டுறாரு. ஓகேங்களா? ஃபார் எஜுகேஷன் ஆஃப் த யங் ரெக்ரூட்டை வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் விரும்பலை. அது என்ன அங்கே வைக்கிறது, 1806 அதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ஸ்பெரி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு மாற்றிடுறாங்க, ஹெல்ஸ்பெரிக்கு மாற்றிடுறாங்க. ஓகேங்களா? ஹெல்ஸ்பெரிக்கு அவங்க மாற்றிடுறாங்க, ஹெல்ஸ்பெரி இன் இங்கிலாண்டில் மாற்றிடுறாங்க. ஸோ 1853 வரைக்கும் யார் தான் வந்து அந்த சிவில் சர்வன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ண முடியும் அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். 1853 தான் சார்ட்டர் ஆக்டில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் அப்படின்றத சொல்கிறாங்க. சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ இந்தியன்ஸுக்கு அனுமதி கிடையாது, அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஓப்பன் ஃபார் ஆல்னா எக்ஸாம் நடக்கும். 1853 எக்ஸாம் நடக்கும், இங்கிலாண்டில் தான் எக்ஸாம் நடக்கும். இப்போ யாராவது இந்தியாவிலேருந்து போகணுன்னா கடல் கடந்து அவங்க போட்டில் கப்பலில் வந்து இங்கிலாண்டில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பெரிய கதை. ஓகேங்களா? அந்த க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், அது இன்னும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யார் வந்து இந்தியன் சிவில் சர்வீசஸை பாஸ் பண்ணால், இதெல்லாம் வந்து ஆஃப்டர் 1857 அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும்ல, அப்போ நான் வந்து உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த கம்பெனி டைரக்டர்ஸ் லாஸ்ட் தேர் அந்த அப்பாயின்மெண்ட் கிரெடென்ஷியல்ஸ் டியூரிங் த சார்ட்டர் ஆக்ட் 1853. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் சிவில் சர்வீசஸ் வாஸ் ரிஜிட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் தே எக்ஸ்க்ளூடட் இண்டியன்ஸ். அதுதான் அங்கே விஷயம். எக்ஸ்க்ளூடட் இண்டியன்ஸ் டில் 1853. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் இண்டியன் போஸ்ட் வேர் மோர் தேன் 500 per year. 500 pounds ரூபீஸ் கிடையாது, இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 500 pounds per year என்னென்ன ஜாப்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ்லி ரிசர்வ்டு ஃபார் யூரோப்பியன்ஸ். ஓகேங்களா? எந்தெந்த ஃபீல்டில், நாட் ஓன்லி வித் சிவில் சர்வீசஸ் பட் ஆல்சோ ஆர்மி, பட் ஆல்சோ போலீஸ், ஆல்சோ ஜுடிஷியரி, ஆல்சோ இன்ஜினியரிங், எல்லாத்துலேயும் இதே கதை தான். இதை ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய அந்த ரிச் கிளாஸுக்கான ஆட்சி. இங்கே இவங்களை இண்டியன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இங்கிலாண்டில் இருக்கவங்க சொகுசாக வாழ போகிறாங்க. அப்போது இங்கிலீஷ் மேனுடைய இன்ட்ரெஸ்ட்டை பிரதானமாக வச்சு ஆள வேண்டிய ஆட்சியாக இருக்க போகுது. அப்போது அதுக்கு இங்கிலீஷ் மேன் தான் வந்து டாப் அஃபீஷியல்ஸாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இங்கிலீஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களால தான் அதை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்டு, இவங்களுடைய இன்ஹெரண்ட் ஸ்டீரியோடைப் என்னது,
ஒயிட் மேன்ஸ் பர்டன், அது மட்டும் இல்லாமல் ரேசிஸ்ட் அப்ரோச், ஆல் இண்டியன்ஸ் ஆர் கரப்ட் அப்படின்னு இவங்க நினச்சாங்க. வந்ததே வந்து குறுக்கு வழியில், அது மட்டும் இல்லாமல் கரப்டாக தான், கரப்ட் ப்ராக்டிசஸில் தான் இவங்களே ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆல் இண்டியன்ஸ் ஆஃப் கரப்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி நேட்டிவ் ஆஃப் இந்துஸ்தான் ஆர் கரப்ட் அப்படின்னு வந்து அவர் ஒரு டைலாக் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்மி. ஆர்மியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பில்லர் ஆஃப் பிரிட்டிஷ் ரெஜிம். பில்லர், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பில்லர் ஆஃப் பிரிட்டிஷ் ரெஜிம். 4 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்காக ஆர்மி வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு கான்குவெஸ்ட் ஆஃப் த இந்தியன் பவர்ஸ். இந்தியன் பவர்ஸை வந்து பிடிக்கிறதுக்காக ஆர்மி வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டு டிஃபெண்ட் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா ஃப்ரம் யூரோப்பியன் ரிவல்ஸ். யூரோப்பியன்ஸுக்கு இடையில வந்து அந்த டைமில் வந்து சண்டை நடந்துட்டு இருந்துச்சுல, ஃப்ரெஞ்சு கூட இவங்களுக்கு சண்டை, ரஷ்யா கூட பஞ்சாயத்து, ஆஸ்திரியா கூட பஞ்சாயத்து, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கூட இவங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து இந்தியா வந்து அட்டாக் பண்ணலாம்ல, அப்போ அதையுமே இவங்க டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்கு பிரிட்டிஷ் ஆர்மி வந்து அவங்க கரெக்டாக வச்சுருந்தாங்க. தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் டு சேஃப்கார்ட் த பிரிட்டிஷ் சுப்ரமசி ஃப்ரம் எவர் பிரசன்ட் த்ரெட் ஆஃப் இன்டர்னல் ரிவோல்ட். இன்டர்னல் ரிவோல்ட் எப்போ வேணாலும் நடக்கலாம், நடந்துக்கிட்டு தான் இருந்தது, சின்ன சின்னதாக நடந்துகிட்டு இருந்துச்சு. சிப்பாய் கழகங்கள், வெள்ளூர் மியூட்டினி அந்த மாதிரி 1806, அதுக்கப்புறமா வந்து மற்ற ரிவோல்ட் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ட்ரைபல் ரிவோல்ட்டு, பெசன்ட் ரிவோல்ட்டுன்னு இப்படி ஏதோ ரிவோல்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதையும் வந்து அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அதில் ஒரு பெரிய ரிவோல்ட்டாக தான் எது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரிவோல்ட் ஆஃப் 1857 பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டிஃபெண்டிங் அண்ட் எக்ஸ்டெண்டிங் த பிரிட்டிஷ் எம்பையர், ஏஷியாலையும் ஆஃப்ரிக்காலையும். இங்கே மட்டும் இல்லை, நம்மளை ரெக்ரூட் பண்ணி ஆஃப்ரிக்காவுக்குலாம் எடுத்துகிட்டு போவாங்க இவங்க. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆஃபீஸர்ஸ் வேர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆஃப் பிரிட்டிஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இந்தியன் ஹையஸ்ட்டாக எவ்வளோ வந்து அவனால் போக முடியும், ரேங்க்கில் எவ்வளோ அஃபீஷியல் ரேங்க்கில் அவனால் ஆர்மி ரேங்க்கில் போக முடியும்னா ஹையஸ்ட்டாக சுபேதார் வரைக்கும் ஆகலாம். அவ்வளோதான், சுபேதார் வரைக்கும் ஆகலாம். 300 ரூபா சம்பளம் மாதத்துக்கு, அது வரைக்கும் தான் அவங்களால வந்து போக முடியும். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எப்படி வந்து இந்தியா மாதிரியான ஒரு பரந்துபட்ட ஒரு நிலப்பரப்பை இவங்களால வந்து பிடிக்க முடிஞ்சது, பிடிச்சு 200 வருஷம் வந்து இவங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஹிஸ்டாரியன்ஸ் மேலே. ஆனால் அதில் வந்து ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான பதிலை ஹிஸ்டாரியன்ஸே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய மெர்சனரி அப்புறமா வந்து பே மாஸ்டர் ரிலேஷன்ஷிப். என்னன்னா நம்ம யாருக்கு காசு கொடுக்குறோமோ அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தோம், அவங்க நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம், மாடர்ன் டேர்ம் இதெல்லாம். ஓகேங்களா? அந்த டைமில் நேஷ்னலிசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எதுவும் இல்லை. பேட்ரியாட்டிசம் இருந்தது, நேஷ்னலிசம் இல்லை. சார் ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது நம்ம இருக்க மண்ணுக்கு உண்மையாக இருக்கிறது. நேஷ்னலிசம் அப்படிங்கிறது ஒரு நேஷன் ஸ்டேட்டுங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, அதுக்கு உண்மையாக இருக்கிறது. நேஷன் ஸ்டேட்னா அப்போ நேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது 4 இம்பார்ட்டண்ட்டான கூறுகளை கொண்டதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஷுட் ஹாவ் அ டிஃபைன்டு பவுண்ட்ரி. இந்தியாவுக்கு டிஃபைன்டு பவுண்ட்ரி இருக்கா? அதுக்கப்புறமா வந்து அதில் சிட்டிசன்ஸ் வந்து என்ன நினைக்கணும்னா இது என்னோட நாடு அப்படின்னு நினைக்கணும். தே ஹாவ் டு பி இன் தட் ஜாகிரபிக்கல் என்டிட்டி, ப்ரெசன்ட் இன் தட். அவங்க இது என்னுடைய சொந்த வீடுன்னு நினைக்கணும். டொமசைல் ஸ்டேட்டஸில் இருக்கணும், அவங்க சிட்டிசன்ஷிப் இருக்கணும் அவங்களுக்கு. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கே இருக்கணும், சாவர்னிட்டி இருக்கணும். ஃபோர்த் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்டான கவர்மெண்ட் இருக்கணும் அவங்களுக்கு. இதுதான் நேஷன் ஸ்டேட். இதுக்கு உண்மையாக இருக்கிறது தான் வந்து நேஷ்னலிசம். ஓகேங்களா? இப்போ ஊபியில் இருக்கக்கூடியவர் அவாதுக்காரர் அந்த டைமில், ஓகேங்களா, அவரு அவாதுக்கு உண்மையாக இருப்பார், பேட்ரியாட்டிசம் அது. ஆனால் அவர் வந்து பஞ்சாபை பிடிக்கும்போது அது வேற ஒரு நாடுன்னு நினைப்பார். இந்த சைடில் வந்து மும்பையில் வந்து மராத்தாஸ் கூட சண்டை போடும்போது சீக் வந்து இது வேற நாடுன்னு நினைப்பார்.
அந்த டைமில் அவங்க இது எல்லாம் ஒரே நாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரல அவங்களுக்கு. அதாவது நேஷ்னலிசம் இல்லைங்கிறாங்க. அதை தான். ஓகேங்களா? இந்த 2 விஷயத்தினால ஸோ பே மாஸ்டர் மர்சனரி ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறமா வந்து நேஷ்னலிசம் ஆப்சண்ட்டாக இருந்தது. இந்த 2 விஷயத்தினால தான் ஒரு இவ்வளவு பெரிய நாடை இவங்களால வந்து 200 வருஷம் வந்து அடக்கி ஆள முடிஞ்சது. ஓகேங்களா? செகண்ட், தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு போலீஸ். இந்த போலிசியுமே வந்து கொண்டு வர்றது யாரு, ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது யாரு அப்படின்னா கார்ன்வாலிஸ். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜமீன்தார்ஸை வந்து அவர் வந்து அவங்களுடைய இனிஷியலான அந்த இதிலிருந்து ரிலீவ் பண்ணிடுறாரு. நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டரை இனிமேல் பார்க்க தேவையில்லைங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் அப்படிங்கிறது தானாஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு தானாஸையுமே வந்து அவர் வந்து விச் இஸ் ஹெடட் பை தரோகா. தரோகா அப்படிங்கிறது தான் ஹெட் பண்ணுவார் அந்த தானாஸை. தானாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ கூட வந்து நம்ம ரவுண்ட் டானான்றோம்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள், அதுதான் டானா. ஓகேங்களா? ரவுண்ட் டானாஸ். ஓகே, அதுதான் இந்த தானா. இப்போ கூட படம் வந்து டானாக்காரன் வந்துச்சு. அது என்னன்னா போலீஸ்காரன் அர்த்தம். டானாஸ் மீன்ஸ் போலீஸ். ஓகேங்களா? அதோடைய ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரோகா. அவர் வந்து எப்பயுமே ஒரு இந்தியனாக தான் இருப்பார், இந்தியன். பட் அதுக்கு மேலே எஸ்பி இருப்பார். டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு எஸ்பி இருப்பார், சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். ஓகேங்களா? எஸ்பி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவர் வந்து இங்கிலீஷ்காரராக இருப்பார். இப்படி வந்து அவர் வந்து அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாரு. அப்போ போலீஸோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரைம்ஸ், அதாவது டெக்காட்டி மாதிரியான, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் திருட்டு மாதிரியான, ராபரி மாதிரியான க்ரைம்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறமா கான்ஸ்பிரசி ஏதாவது வருது அப்படின்னா அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. பட் தே ஹாவ் டு பி அன்சிம்பத்தட்டிக் அப்படின்னு வந்து அவங்கள வந்து ட்ரைனிங்லேயே அவங்கள வந்து அன்சிம்பத்தட்டிக்காக தான் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த டானாக்காரன் படத்தில் அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதில் பிரிட்டிஷ் ட்ரைனிங் தான் இன்னுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் போலீஸ் வந்து இன்னுமே வந்து மக்கள் கிட்ட அன்சிம்பத்தட்டிக்காகவே இருக்காங்க. போலீஸை பார்த்தா ஒரு பயம் வர்றதுக்கு காரணம் இதுதான். இதை வந்து நம்ம வந்து மாற்றி போலீஸ் உங்கள் நண்பன் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறோம். போலீஸ்க்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸ் தேவை. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். போலீஸ் ரிஃபார்ம்ஸில் என்ன பண்ணணும்? சென்சிட்டைஸ் பண்ணணும் போலீஸை. பொதுமக்களை அவங்க வந்து சென்சிட்டைஸ் பண்ணி அவங்களில் ஒரு ஆளாக வந்து அவங்க பாவிக்க மாதிரி செய்யணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து சென்சிட்டைசேஷன். இதெல்லாம் எங்கே இந்த ரூட்லாம் எங்கே இருக்குது? போலீஸ் வந்து இவ்வளோ அன்சிம்பத்தட்டிக்காக இன்னமும் இருக்கிறதுக்கான ரூட் எங்கே இருக்குது? கார்ன்வாலிஸ் கிரியேட் பண்ண அந்த போலீஸ் சிஸ்டமில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரி. ஜுடிஷியரியும் என்ன பண்ணுறாங்க? கார்ன்வாலிஸ் தான். எல்லாமே கார்ன்வாலிஸ் தாங்க. கார்ன்வாலிஸ் தான் அடுத்தடுத்து விஷயங்களை பண்ணுறாரு. இப்போ கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜுடிஷியரையும் அதுக்கப்புறமா சிவில் சர்வீசஸையும் வந்து பிரிக்கிறார். கலெக்டர்ஸையும் பிரிக்கிறார். கம்பெனி அஃபீஷியல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியிலையும் மெம்பராக இருக்காங்க. பட் இப்போ சிவில் சர்வன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செட் ஆஃப் சிவில் சர்வன்ஸை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாகவும் இன்னொரு செட் ஆஃப் சிவில் சர்வன்ஸஸை வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸாகவும் ஆக்குறாரு. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவில் கோர்ட்ஸுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய கோர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட். அதை வந்து எட் பண்ணுறது யாருன்னா அமில்ஸ் அண்ட் முன்ஷிப்ஸ். இது வந்து இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. இந்தியன்ஸ் இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து ரெஜிஸ்ட்ரார் கோர்ட்ஸ். இதிலிருந்தே யூரோப்பியன்ஸ் தான் இருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரார் கோர்ட்ஸ். அதுக்கு மேலே இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் கிரிமினல்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போது சிவில் கோர்ட்டில் யார் வந்து ஜட்ஜாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அதலட்ஸ்ன்னு பிரித்து அது என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. அதுக்கான அப்பீல், இவருக்கு கொடுக்க வேண்டிய அப்பீல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ராவின்ஷியல் கோர்ட்ஸை வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதையும் மீறி போனோம் அப்படின்னா வந்து அப்பீல், ஃபைனல் அப்பீல் யாருக்குன்னா சர்தார் திவானி அதலத். திவானி அப்படிங்கிறது லா அண்ட் ஆர்டரா, திவானி அதலத், சாரி ரெவென்யூ. ஓகேங்களா? திவானிங்கிறது ரெவென்யூவா, அப்போ திவானி அதலத். சிவில் கோர்ட்ஸ்லாம் வந்து திவானி அதலத்துக்கு போகணும். அப்போது கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறது சர்க்கிள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்க்கியூட், எல்லா சர்க்கியூட்டுக்கும் ஒரு சிவில் சர்வெண்ட்டை போடுறாரு. அதுக்கப்புறமா வந்து அப்பீலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 டிவிஷன்ஸை வந்து பெங்காலை 4 டிவிஷன்ஸாக பிரித்து அதில் ஒவ்வொரு டிவிஷன்ஸுக்கும் ஒரு கோர்ட்டை, சிவில் கோர்ட்டை, கிரிமினல் கோர்ட்டை வைக்கிறாரு. அதோட அப்பீலை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் கோர்ட்டுக்கு மாற்றுறாரு.
அதோட அப்பீலை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் நிசாமத் அதலத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகேங்களா? இந்த சர்தார் நிசாமத் அதலட் அப்புறம் சர்தார் திவானி அதலத் இந்த ரெண்டும் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன வேலையை பண்ணுதோ அதை இவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து அந்த நிசாமத் அதலத்தையும் சர்தார் திவானி அதலத்தையும் வந்து கேன்சல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணது வந்து பென்டிக், வில்லியம் பென்டிக் வந்து 1831 அபாலிஷ் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து 1865 ஹைகோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மெட்ராஸ் அப்புறம் கல்கத்தா பாம்பே ஹைகோர்ட்லாம் 1865 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 1833 லார்ட் மெக்கலே தலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா லா கமிஷன் அமைக்கிறாங்க டு கோடிஃபை த லாஸ். கோடிஃபை பண்ணுறதுக்கு இவர் கொண்டு வந்த இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி அப்புறம் சிஆர்பிசி இது எல்லாத்தையுமே வந்து அச்சாரம் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே தான் போட்டிருக்காரு. அதனால தான் வந்து இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீ எம்பசைஸ் த கான்செப்ட் கால்ட் அஸ் ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லாங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஆனால் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் தான் வந்து இந்தியன்ஸுக்கு வருது இனிஷியலாக அதை என்ஃபோர்ஸ் பண்ணும்போது. இது மட்டும் இல்லாமல் இந்த ரூல் ஆஃப் லாவில் வந்து எவ்ரிபடி இஸ் சேம் இந்த ஐஸ் ஆஃப் லா. இதுதான் வந்து ரூல் ஆஃப் லா. யாருமே வந்து மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்வாங்க. என்ன எக்ஸப்ஷன்னா யூரோப்பியன்ஸ் மட்டும் இந்த இது பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய பிரின்சிபல் என்னது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வந்து யூரோப்பியன்ஸுக்கு பொருந்தாதான். அதாவது தியரிட்டிக்கலாக தான் வந்து ரூல் ஆஃப் லான்னு கொண்டு வராங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யூரோப்பியன்ஸ் வந்து மேலே, அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் கீழேயாக தான் இருக்காங்க. இது இல்லாமல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்தியன்ஸுக்கு இன்னும் பெரிய சிக்கல்கள் தாங்க வந்து சேருது. என்னென்னலாம் சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஜஸ்டிஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக மாறிடுது. ஏன் ஜஸ்டிஸ் எக்ஸ்பென்சிவாக மாறுது? லாயர்ஸை வந்து இவங்க வந்து ஹையர் பண்ணணும். இந்த கோர்ட்டுக்கு போகணுன்னாலே கோர்ட் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் போயிட்டு வர்றதுக்கு எக்ஸ்பென்சஸ் வேறு. இன்னுமே வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள். இது இல்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க லாஸை. ஐபிசி சிஆர்பிசி இப்போயுமே நிறைய பேருக்கு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது ஐபிசினா என்ன சிஆர்பிசினா என்ன. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? பிஎன்எஸ் அப்புறம் பிஎன்எஸ்எஸ் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஓகே, 0 எஃப்ஐஆர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. சமக்கியா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இதை நீங்கள் போய் செக் பண்ணணும் என்ன ஏது 0 எஃப்ஐஆர்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போது காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க லாஸை. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஃபார் த ரிச்சாக மாறிடுச்சு. ஏன்னா யாரால இதை ஃபைட் பண்ண முடியும்? யார்கிட்ட காசு இருக்கோ அவங்களால தான் ஃபைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸும் கரப்டாக இருப்பாங்க. ஸோ இழுத்து அடிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வாங்க வச்சிடலாம், தீர்ப்பை வாங்கலாம், ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கலாம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்க. அப்போ வேரியஸ் அப்பீல்லேருந்து, ஏன்னா வந்து இப்போது நீங்கள் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இதுக்கு சர்க்கியூட் கோர்ட்டுக்கு போகிறீங்க, அப்பீலுக்கு என்னால் போக முடியும். சர்தார் நிசாமத் அதலத்துக்கு போக முடியும், ஹை கோர்ட்டுக்கு போக முடியும். இப்படி மாறுது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஃபார் த ரிச்சாக மாறிடுது. அப்போது லீகல் இன்இக்வாலிட்டி வந்து வந்துடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். 4 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஃபஸ்ட்டு வந்து சிவில் சர்வீஸ், அடுத்து ஆர்மி, அடுத்து போலீஸ், அடுத்து ஜுடிஷியரி. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் தான் இன்னுமே நம்மள ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க போட்டு வச்ச இந்த ஸ்ட்ரக்சர். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் படிக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் பாலிசிஸ். சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் பாலிசி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை வந்து ரூல் பண்ணுறாங்கல்ல, எதுலேருந்து எது வரைக்கும் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ வந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா டில் 1813 வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஃபின்ஸ்டன் அப்படின்னு இருப்பார், மெட்க்ளஃப்னு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சைடில் வந்து வாரன் ஆஸ்டிங்ஸு, இவங்க எல்லாருமே முன்ரோ, இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேட்டிவ் பிரிவை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இன்டர்னலாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிவிலைசேஷன் மேலே வந்து ஒரு காதல் இருக்கும்.
இந்தியன் சிவிலைசேஷன் யூரோப்பியன் சிவிலைசேஷன்லேருந்து வித்தியாசமானதுன்னு தான் அவங்க இது பண்ணுவாங்களே தவிர கீழானதுன்னு அவங்க நம்பியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளுடைய அந்த சோஷியோ கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க தலையிட்டிருக்கவே மாட்டாங்க டில் 1813. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு செக்ஷன் வராங்கங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இஸ் சுப்பீரியர், இந்தியன் சிவிலைசேஷன் இஸ் டிகிரேடட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இன்டர்வென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டாக மாறுது. அடுத்த ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது, மூணாவது ஸ்கூல் ஆஃப் தாட். அது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தே ஆர் கால்ட் அஸ் ராடிக்கல்ஸ். ஓகேங்களா? இன்டலெக்சுவல் ரெவல்யூஷனால் அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆனப்பட்டவங்க. இன்டலெக்சுவல் ரெவல்யூஷன்னா என்ன சார்? 3 இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த லவ் ஆஃப் ரேஷ்னலிசம். லவ் ஆஃப் ரேஷ்னலிசம். ஓகேங்களா? எல்லாத்தையுமே வந்து பகுத்து அறியறது. ஹியூமனோடைய அந்த ஃபெய்த், அந்த ஹியூமனோடைய அந்த எபிலிட்டி மேலே அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே நம்மளால் வந்து ரீசனை கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. லவ் ஃபார் தேர் ரீசன் அண்ட் ரேஷ்னாலிட்டி, பகுத்தறிவு தன்மை. நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கான்செப்ட் கால்ட் அஸ் ஹியூமனிசம் இட் செல்ஃப். மென்னை சென்டராக வைக்கிறது, லவ் ஃபார் மென். ஸோ ரேஷ்னாலிட்டி, லவ் ஃபார் மென். அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் இன் த கெப்பாசிட்டி ஆஃப் த மென் டு ப்ராக்ரஸ், த டாக்ட்ரின் ஆஃப் ப்ராக்ரஸ். அப்போது எந்த ஒரு சிவிலைசேஷனும் வீழ்த்தப்பட்ட சிவிலைசேஷனாகவே இருந்தாலும் அது எழுச்சி அடையாமல் இருக்கவே முடியாது. யாராலையுமே, எந்த ஒரு மனுஷனாலையுமே வந்து அவன் வீழ்ந்தாலும் அவனால் எழுந்திருக்க முடியும். அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் ப்ராக்ரஸ். இந்த 3 விஷயத்தால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பயர் ஆக்கப்படுறாங்க. ஸோ இதனால் நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் பென்டிக்லாம். அதனால தான் அவர் சத்தியை வந்து அபாலிஷ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து டல்ஹவுசி வர்றாரு. டல்ஹவுசி என்ன பண்ணுறாரு, விடோ ரீமேரேஜஸை கொண்டு வராரு. ஸோ இப்படி எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா? இந்த 3 ஸ்கூல் ஆஃப் தாட். இதனால தான் சோஷியோ கல்ச்சுரல் ரிஃபார்ம்ஸ் வந்து நடக்குது வித் த ஹெல்ப் ஆஃப் என்லைட்டன்ட் இண்டிவிஜுவல்ஸ் லைக் ராஜா ராம்மோகன் ராய். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அடுத்து. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ராஜா ராம்மோகன் ராய், இவங்கள மாதிரியான ஆளுங்களால் அது நடைபெறுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரி மேட் ப்ராடக்ட்ஸை வந்து தச்சு வச்சிடுறாங்க. பேண்ட்டு, ஜிப்பா, அதுக்கப்புறமா வந்து சட்டை, பூட்டு, இதெல்லாம் தச்சு வச்சிடுறாங்க. ஆனால் போட்டுக்கிறது யார்? மார்க்கெட் எங்கே இருக்குது? அப்போ பேண்ட்டை வந்து அவனை போட வைக்கணும்னா அவனுக்கு நீங்கள் ரிஃபார்ம் கொடுக்கணும், அவனை நீங்கள் படிக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதுதான் மெக்காலே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த நேட்டிவ்ஸ் ஷுட் பி இண்டியன்ஸ் பை பிளட் அண்ட் ஸ்கின் பட் யூரோப்பியன் இன் டேஸ்ட் அப்படிங்கிறாரு. டேஸ்ட்டில் யூரோப்பியனாக ஆக்கணும் அவனை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ரிஃபார்ம்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் நம்மளை கமாடிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக, கன்சியூம் பண்ண வைக்கிறதுக்காகவே நம்மளை படிக்க வைக்கிறாங்க. சோஷியல் கல்ச்சுரல் அந்த ரெஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு இது. செகண்டு, தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கிறிஸ்டியன் மிஷினரிஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்டியன் மிஷினரிஸு தே ஆர் என்கரேஜ்ட். இப்போ வந்து ஒரு எஜுகேஷனை கொடுக்கும்போது நேட்டிவ்ஸ் அவங்களுக்கு உண்டான ஃபெய்த்திலேருந்து அவங்க வந்து விலகிடுவாங்க. நம்மளோட ஃபெய்த்தை வந்து அவங்க மேலே திணிக்க முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களால தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியோ கல்ச்சுரல் இன்டர்வென்ஷன்ஸ் ஹாஸ் பீன் டேக்கன் பை த பிரிட்டிஷர்ஸ். ஸோ இதோடைய ஹியூமானிட்டேரியன் மெஷர்ஸ் என்ன, சத்தியை வந்து அபாலிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறமா வந்து இன்ஃபான்டிசைடை வந்து ப்ரொஹிபிட் பண்ணி ரெகுலேட் பண்ணுறதா இருக்கட்டும், விடோ ரீமேரேஜஸை வந்து எனேபிள் பண்ணுறதா இருக்கட்டும், கவர்மெண்ட் சட்டம் பாஸ் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லா மெஷர்ஸுமே பண்ணுறது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ். 3 இம்பார்ட்டண்ட் ஆங்கிள்ஸ் நான் சொல்கிறேன். இந்த 3 இம்பார்ட்டண்ட் ஆங்கிள்ஸ் தான் காரணம். அப்போ இது கூடவே சேர்ந்து அடுத்த சாப்டரான அந்த சோஷியோ கல்ச்சுரல் அவேக்கனிங்கையும் நம்ம பார்க்கணும். இப்போது நம்மளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நசுக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஒருத்தர் யாரோ நசுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்ரேட் ஆகும். ஏன்டா இது நமக்கு நடக்குதுன்னு நினைப்போம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா சுயமரியாதை இருக்கிறவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போ அவங்களாம் என்ன ஆவாங்க, ஃபஸ்ட்ரேட் ஆவாங்க. ஏன் இது நடக்குது, நமக்கு ஏன் நடக்குதுங்கிற அந்த கேள்விக்கு பதிலை தேடுவாங்க. அப்படி தேடும்போது நிறைய ஆன்சர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஆன்சர்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே இன்டர்னலாக முதல்ல டீஜெனரேட் ஆகிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், we have to reform ourselves-னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினச்சவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் டே திங்கர்ஸ். அப்போ நம்மள ரிஃபார்ம் பண்ணிக்கணும். கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் அவேக்கனிங் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களால் நடக்கும். ஃபஸ்ட்டு ரிஃபர்மேஷன், இன்னொன்று ரிவைவல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சார் ரிஃபர்மேஷனுக்கும் ரிவைவல் மூமெண்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ரிஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய தாட்ஸ், வெஸ்டர்ன் தாட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை கொண்டு நம்மளுடைய அந்த திங்கிங்கை மேல் நோக்கி எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் ரிஃபர்மேஷன், ரிஃபார்ம் பண்ணுறது ஒரு விஷயத்தை. ரிவைவல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓல்டன் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய பாஸ்ட் க்ளோரிக்கு இப்போ இருக்கக்கூடிய டீஜெனரேட்டட் சிஸ்டமை திருப்பி ரிவைவ் பண்ணுறது. இதுதான் ரிவைவல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃபர்மேஷன் மூமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பிரம்ம சமாஜ், which is started by ராஜா ராம்மோகன் ராய். ரிவைவல் மூமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிய சமாஜ். ஓகேங்களா? தயானந்த சரஸ்வதி ஸ்டார்ட் பண்ணது. அவர் என்ன சொல்கிறாரு, கோ பேக் டு வேதாஸுங்கிறார். ஆனால் வேதாஸை மாடர்ன் டே கான்செப்டுக்கு அவர் ரீஇன்டர்பிரேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இன்னும் டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு சாப்டர் வரும், அதில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம யாரை இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோன்னா, ராஜா ராம்மோகன் ராயை பார்ப்போம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை பார்ப்போம். மற்றவங்களை என்ன வாட் இஸ் வாட்டுன்னு நான் பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன், அது போதுமானது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ராஜா ராம்மோகன் ராய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீ இஸ் த ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் மாடர்ன் டே லீடர் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஹீ இஸ் ராஜா ராம்மோகன் ராய். ஹீ இஸ் த ஸ்டார் அமங் த பர்சன்ஸ் அப்படிங்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர் டியூரிங் த early part of the 18th century. ஓகேங்களா? 19th century, சாரி. ஸோ அவர் ராஜா ராம்மோகன் ராய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த சொசைட்டி இவ்வளோ ஸ்டாக்னண்ட்டாக இருக்கே, கரப்டாக இருக்கே அப்படின்னு அவர் மனசு நோக்கிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், அவர் நிறைய விஷயங்களை கொண்டு வராருங்க. ஓகேங்களா? ஹீ பிலீவ்ட் இன் பிரின்சிபிள் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி, ரேஷ்னலிசம், ஈக்குவாலிட்டி அமங் மென் அண்ட் விமன். இது எல்லாத்தையுமே அந்த டைமில் பிலீவ் பண்ணுறாரு. பிலீவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அது மேன் ஆஃப் ஆக்ஷனாகவும் இருக்கார். அதை நோக்கி செயல் திட்டத்திலையும் ஈடுபடுறார். ஓகேங்களா? ஹி வாஸ் அ லேர்ன்டு ஸ்காலர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. 2 dozen லாங்குவேஜ் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 dozen, 24, approximately 2 dozen languages, which includes Sanskrit, Persian, Arabic, English, French, Latin, Greek, ஹீப்ரூ தெரிஞ்சிருக்கு. இது என்னன்னா, ஹீப்ரூ ஏன் இவர் படிக்கிறாரு அப்படின்னா, பைபிள் அதோட ஒரிஜினல் ஃபார்ம்லேயே நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு ஹீப்ரூ படிக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹிந்து ஃபிலாசபிஸ் எல்லாம் படிக்கணுன்ட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்து ஃபிலாசபிஸ் எல்லாம் வாரணாசியில் படிக்கிறாரு. அப்புறம் குரான், அப்புறம் பர்ஷியன், அரபிக்லாம் பாட்னாவில் போய் படிக்கிறார். ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த இது படிச்சிருக்காரு அப்படின்னு மேபி ஃபிலிம்ஸில் இதில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவரோட இம்பார்ட்டண்டான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் மோனோதிஸ்ட், மோனோதீசிஸ்ட். ஓகேங்களா? மோனோஇசம் வேற, மோனோதிசம் வேற. ஓகேங்களா? மோனோதீசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிங்கிள் காடை பிலீவ் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காடு, ஆனால் ஒரு கடவுளை பிலீவ் பண்ணுறவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானிட்டி, அவங்க இயேசுவை மட்டும் பிலீவ் பண்ணுறாங்க. இஸ்லாமில் அல்லாவை மட்டும் பிலீவ் பண்ணுறாங்க. ஹிந்துவிசமில் ஒரு கடவுளை பிலீவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கடவுள்கள் இருப்பாங்க, பேந்தியான்ஸ் ஆஃப் காட் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தரை பிலீவ் பண்ணுவார். முருகரை பிலீவ் பண்ணுறவங்க இருப்பாங்க, விநாயகரை பிலீவ் பண்ணுறவங்க இருப்பாங்க, விஷ்ணுவை பிலீவ் பண்ணுறவங்க இருப்பாங்க, சிவனை பிலீவ் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்படி பேந்தியான்ஸ் ஆஃப் பிலீஃப் இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுளை கும்பிட சொல்கிறாரு.
கிஃப்ட் மோனோதிசம் அப்படிங்க மோனோதீஸில் இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு. சிங்கிள் காட் வர்ஷிப்பை வந்து அவர் வந்து இது பண்ணுறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதுக்காக இவர் ஆரம்பிக்கப்பட்ட சபா தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மீய சபா. இது வேறங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. 1814 ஆரம்பிக்கிறது ஆத்மீய சபா. குரோனாலஜியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆத்மீய சபா, ஓகேங்களா. ஆத்மீய சபாவில் இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த சோஷியல் ஈவில்ஸுக்கு அகேன்ஸ்டாகவும் ரிலீஜியஸ் பாலிசிக்கு அகேன்ஸ்டாகவும் இவர் வந்து பாடுபடுறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்செப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு வந்து இன்னொரு புக்கை வந்து 1820s எழுதுறாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அ ஃபேசினேட்டிங் பர்சனாலிட்டி. ஸோ அதை பார்க்கும்போது இல்லைனா நினைக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இயேசுவோடைய அந்த பைபிள் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இயேசுவோட டீச்சிங்ஸ் இருக்குல்ல, அதை ரெண்டாக பிரிக்கிறார். ஃபிலாசபிக்கல் பார்ட்டாக ஒன்றுத்தையும் அதுக்கப்புறமா வந்து மிராக்கிள் இதெல்லாம் தனியாக பிரிச்சுட்டு ஃபிலாசபிக்கல் பார்ட்டை மட்டும் எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இதனால் வந்து அவரோட கிறிஸ்டியன் மிஷினரி ஃப்ரெண்ட்ஸுக்கு இவர் மேலே வெறுப்பு வருது. எல்லா பக்கத்துலேயும் வெறுப்பை வந்து சம்பாரிச்சிக்கிறாரு. கிறிஸ்டியன் மிஷினரி மேலேயும் மிஷினரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இவருக்கு வந்து வெறுப்பு. இந்த இந்து ஆர்த்தடாக்ஸ் இவங்க மேலேயும் இவங்களுக்கும் இவர் மேலே வெறுப்பு. சோஷியல் பைக்காட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க இவங்க மேலே. இதில் வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் அவங்க அம்மாவே கலந்துக்கிறாங்க. ராஜா ராம்மோகன் ராயோடைய அம்மா கலந்துக்கிறாங்க இதில். ஓகேங்களா. அப்போ எந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் எதிர்த்துட்டு தன் கொண்ட கொள்கையில் இவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அவர் வந்து எல்லாரும் பாராட்டவும் இல்லை, தங்கத்தட்டில் யாரும் ஏந்தவும் இல்லை. ஆனால் இருந்தாலுமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட கொண்ட கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கார், பிடிமானமாக இருக்கார். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுன்னு இல்லை, ஒவ்வொரு மனுஷனுமே இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் கிரிட்டிசிசம் இதெல்லாம் பார்த்துட்டோம். தென் வந்து பிரம்ம சமாஜில் பார்த்தீங்கன்னா 1829 ஆரம்பிக்கிறார். அதை இனிஷியலாக வந்து பிரம்ம சபான்னு தான் ஆரம்பிக்கிறாரு. லேட்டர் ஆன் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு பிரம்மோ சமாஜ். இந்த பிரம்மோ சமாஜில் இவர் என்ன பண்ணுறாருன்னா he wants to purify the Hinduism according to two important pillars which is called as reason. ஓகேங்களா. 2 pillars which is called as reason, அப்புறம் வந்து வேதாஸ் அண்ட் உபனிஷத்ஸ். இது ரெண்டுத்தையும் வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா he wants to purify the Hinduism. அதுக்கு பிரம்மோ சமாஜ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு இன் 1829. இந்த இயர் இம்பார்ட்டண்ட். 1814 ஆத்மீய சபா, இல்லைனா அட்லீஸ்ட் ஆத்மீய சபா ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அப்புறமா வந்து பிரம்ம சபாஜ் வந்துச்சு. பிரம்ம சமாஜின்னு ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் பிரம்ம சபான்னு ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அப்புறம் பிரம்மோ சமாஜின்னு மாற்றினாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிஃபர்மேஷன்ஸில் வந்து இந்தியன் ரிஃபர்மேஷனில் அவர் தொடாத இடமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விமன்ஸ் ரைட்டுக்கு அவர் வந்து போராடி இருக்காரு. அட்டாக்டு பாலிகாமி, பலதார திருமணங்கள், இதை வந்து எதிர்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஈக்குவாலிட்டி ஃபார் மென் அண்ட் விமன், சொத்துரிமைக்கு வந்து சண்டை போட்டிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து விடோ ரீமேரேஜுக்கு சண்டை போட்டிருக்காரு. சத்தியை முக்கியமாக வந்து எதிர்த்துருக்காரு. ஓகேங்களா. ஈவில் ப்ராக்டிஸ் ஆஃப் சதி, அதை வந்து எதிர்த்து சண்டை போட்டு அதுக்கான கேம்பெயின் நடத்தி வில்லியம் பென்டிக் கிட்ட அவர் போராடி அதுக்கப்புறமா வந்து 1829 அதை வந்து வில்லியம் பென்டிக் அபாலிஷ் பண்ணதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு கூறு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராம்மோகன் ராய். ஓகேங்களா. இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் அவர் வந்து பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து கல்கட்டாவில் 1817 இவர் தொடங்கியிருக்கார். அதில் வால்டேரோட ஃபிலாசபியை நடத்தியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்ஸ் அதுக்கப்புறம் அதர் சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் நடத்தியிருக்காரு. பட் வால்டேரோட ஃபிலாசபியை நடத்தியிருக்காரு. வால்டேர் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸை வந்து இது பண்ணுறவர், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை வந்து கொண்டு வரவர். ஓகேங்களா. அந்த ஃபிலாசபியை வந்து இவர் நடத்தியிருக்காரு. இதனால தான் ப்ரெஸ்ஸை நடத்தினார் இவர். வால்டேர் மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் ப்ரெஸ்ஸை நடத்தியிருக்கார். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து வேதாந்தா காலேஜை வந்து அதே மாதிரியே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட்டு அகெயின்ஸ்ட் கேஸ்ட் சிஸ்டம், ஹி வாஸ் அகெயின்ஸ்ட் த கேஸ்ட் சிஸ்டம். ஓகே. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட், டபுளி ஈவில் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார். டபுளி ஈவில். ஓகேங்களா. டபுளி ஈவில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிப்ரைவ்டு த பேட்ரியாட்டிக் ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் இன்இக்வாலிட்டி. இது ரெண்டுத்தையுமே அது கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே.
ஸோ அதனால தான் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ரிஃபார்மை வந்து கையாளுறாரு ஃபார் பொலிட்டிக்கல் அப்லிஃப்ட்மெண்ட். ஓகே, அப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி ஜேர்னலிசம்லேயும் இவர் வந்து அவருடைய தடத்தை பதிக்கிறார். அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜேர்னல் அவர் வந்து எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராத் உல் அக்பர், அது பர்ஷியன் ஜேர்னல். ஓகேங்களா, அதே மாதிரி பெங்காலி வீக்லி ஒன்று பண்ணியிருக்காரு, அது என்னன்னு வந்து நெட்டில் சர்ச் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் ரைட்ஸுக்கும் இவர் போராடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமன் ரைட்ஸ், அதுக்கப்புறம் கேஸ்ட் சிஸ்டமுக்கு எதிராக போராடி இருக்காரு, ஜேர்னல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, பெசன்ட் ரைட்ஸுக்கு எதிராக ப்ரெசன்ட் ரைட்ஸுக்கு போராடி இருக்காரு. அது என்ன ப்ரெசன்ட் ரைட்ஸுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்தாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 1793. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பெர்மனண்ட்டாக ஒரு விஷயத்தை ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எவ்வளவு தேவை, பிரிட்டிஷார்ஸுக்கு எவ்வளவு தேவைங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, பெசண்ட்டு எவ்வளோ பெர்மனண்ட்டாக கொடுக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ பெசண்ட்டுமே வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து அவங்களால அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து போராடுறாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கம்பெனியோடைய ட்ரேடிங் ரைட்ஸை வந்து அபாலிஷ் பண்ணுங்க அப்படிங்கிறத இது பண்ணுறாரு. ஹெவி டியூட்டிஸ் போடுறீங்க, அதை அபாலிஷ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஈ ரைஸ் த டிமாண்ட் தட் இண்டியனைசேஷன் ஆஃப் சுப்பீரியர் சர்வீசஸ். சுப்பீரியர் சர்வீசஸ் லைக் சிவில் சர்வீசஸ், ஆர்மி, போலீஸ், இது எல்லாத்தையுமே வந்து இண்டியனைஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. அப்புறம் செப்பரேஷன் ஆஃப் சிவில் அண்ட் ஜுடிஷியரி, இதையும் பண்ண சொல்கிறாரு அவர். ஓகேங்களா, இவ்வளோ விஷயம் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரியை வந்து செப்பரேட் பண்ண சொல்கிறாரு. ட்ரையல் பை ஜூரி, ஈக்குவாலிட்டி அமங் இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ், இது எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த டைமில் வந்து போராடி இருக்காருங்க. ஓகேங்களா, அண்ட் ஈ ஆல்சோ பிலீவ்ட் இன் இன்டர்நேஷ்னலிசம், டெமோக்ரஸி, லிபர்ட்டி, இன்ஜஸ்டிஸை வந்து அப்ரெசிவ் பாலிசிஸ், இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் அவர் வந்து ரொம்ப இதுவாக இருந்திருப்பார் போல். என்னென்னா இப்போ நேபிள்ஸில் ஒரு ரெவல்யூஷன் ஃபெயில் ஆகிடுதுங்க, அதெல்லாம் இவரை பாதிச்சிருக்கு. அந்த டைமில் வந்து சோஷியல் மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. ஸ்பானிஷ் அமெரிக்காவில் வந்து ரிவோல்ட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, அதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இங்கே எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அப்டேட்டடான ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் வந்து இவரை இந்த அளவுக்கு அஃபெக்டும் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவருடைய அசோசியேட்ஸ் லைக் டச்சு வாட்ச் மேக்கரான டேவிட் ஹரே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேர். டேவிட் ஹரே எந்த நேஷ்னாலிட்டி, டச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். டச் வாட்ச் மேக்கர் டேவிட் ஹரே. அதுக்கப்புறம் ஸ்காட்டிஷ் மிஷனரியான அலெக்சாண்டர் டஃப். அப்புறம் இந்தியன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவாரக்நாத் தாகூர். அவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு வந்து இவர் எல்லா ரிஃபார்ம்ஸுமே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி விவியன் டிரோசியோ. ஹென்றி விவியன் டிரோசியோ இவரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிஃபார்மிஸ்ட் தாங்க. இவர் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ரிஃபார்மிஸ்ட். ஸோ இனிஷியலாக ராஜா ராம்மோகன் ராய் மாதிரியே இவரும் வந்து இவரோட கண்டெம்பரரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிருக்கார். இவர் பிறந்தது 1809. அவர் ப்ரொஃபஸர் ஆகிறது 1817 வந்து 1820 வந்து அவர் வந்து ப்ரொஃபஸர் ஆயிடுறாரு. ஓகேங்களா, 32 அந்த மாதிரியான இதில் வந்து 1832 அந்த மாதிரியான இதில் இறந்து போயிடுறாரு. 22 வயசில் இறந்துடுறாரு பிகாஸ் ஆஃப் காலரா. ஆனால் அதுக்குள்ளே அவரோட இம்பேக்ட்டுங்கிறது மிக பெருசு. இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்து காலேஜில் இவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்காருங்க. 17 வயசில் இந்து காலேஜில் ப்ரொஃபஸர். ஓகேங்களா, அவர் நிறைய விஷயங்களை டீச் பண்ணுறாரு. என்னென்ன விஷயங்களை டீச் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடிக்கலான நிறைய விஷயங்கள். ஓகே, உமன்ஸ் ரைட்ஸ்லேருந்து டிமாண்டடு எஜுகேஷனில் உமன்ஸ் ரைட்ஸ்லாம் வந்து டீச் பண்ணுறாரு. பட் அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் வந்து கரெக்டாக இல்லை. அவரோட டீச்சிங்கை வந்து அந்த டைமில் ஏற்றுக்க முடியல இவங்களால். இப்போ கூட ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜிபிடி கியூ இருக்காங்க, அவங்களோட ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் சொசைட்டி வந்து ஏற்றுக்க முடியல. சுப்ரீம் கோர்ட் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. பட் சொசைட்டியாக ப்ரைட் மார்ச்சை ஒரு பலதரப்பட்ட மக்கள் இன்னும் ஏற்றுக்கல. இதே சூழ்நிலை தான் அந்த டைமில் விமன்ஸ் எஜுகேஷனுக்கு இருந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரேஷ்னாலிட்டிக்காக, ஒரு ஈக்குவேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன்.
ஓகேங்களா. அப்போ அந்த டைமில் வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. இவர் லான்ச் பண்ண இம்பார்ட்டண்ட்டான மூமெண்ட் அப்படிங்கிறது யங் பெங்கால் மூமெண்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவர் தான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நேஷ்னலிஸ்டிக் போயட். ஓகேங்களா. இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. யங் பெங்கால் மூமெண்ட்டை லான்ச் பண்ணார், நேஷ்னலிஸ்டிக் போயட் இவர். ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து தேபேந்திரநாத் தாகூர். தேபேந்திரநாத் தாகூர் வந்து தத்துவபோதினி சபா அப்படிங்கிற அந்த சபாவை வந்து இவர் தான் வந்து நிறுவுறார். ஓகேங்களா. ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ராஜா ராம்மோகன் ராய். தத்துவபோதினி சபாவில் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தத்துவபோதினி பத்திரிகா அப்படிங்கிற அந்த பத்திரிகையை நடத்துகிறாரு, இன் விச் ஈ ப்ரமோட்டட் பெங்காலி லாங்குவேஜ். இது தெரிஞ்சால் போதும், தட்ஸ் ஆல். வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக தேவையில்லை. ஓகே. நெக்ஸ்ட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த 3 பேர் தான். ஓகேங்களா. 4 பேர் இருக்காங்களே, இவங்க 4 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் half of the 19th century. ஸோ ஹி வாஸ் அ பிரின்சிபல் ஆஃப் சான்ஸ்கிரிட் காலேஜ். ஓகேங்களா. இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ பிளெண்ட் ஆஃப் நேஷ்னல் அவுட்லுக், ஈஸ்டர்ன் அவுட்லுக் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர். இதுலேருந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையும் அதுலேருந்து இம்பார்ட்டண்டான விஷயத்தையும் எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறார். ஹி ஓப்பன்ட் அப் த சான்ஸ்கிரிட் காலேஜ் ஃபார் எவ்ரிபடி. ஆக்சுவலி விமன் எஜுகேஷனுக்காக போராடி இருக்காரு, விடோ ரீமேரேஜுக்காக போராடி இருக்காரு. அதுவும் ரொம்ப தாராளமான மனசு உடையவரான். ஃபஸ்ட்டு யாராவது வந்து சட்டை இல்லாமல் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாரோ அவருக்கு இவரோட சட்டையை தூக்கி கொடுத்துருவாராம். ஸோ பல டைம் வந்து இவர் வந்து சட்டை இல்லாமல் தான் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்லாம் என்சிஆர்டியில் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த அளவுக்கு வந்து இவர் ரொம்ப தாராளமான மனசுடையவர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து விமன் எஜுகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா பென்தேன் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஸ்கூல் வந்து தொடங்கப்பட்டது இன் 1849. அதில் இவர் வந்து ஒரு செக்ரட்டரி, ஒன் ஆஃப் த செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று. ஓகேங்களா. இப்போ நம்ம அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம், அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் விடோ ரீமேரேஜுக்காக போராடி இருக்காரு. விடோ ரீமேரேஜுக்கான ஃபஸ்ட்டு விடோ ரீமேரேஜ் அப்பர் கேஸ்டில் மாடர்ன் இந்தியாவில் நான் சொல்கிறேன் 7th December 1856. சார் அதுக்கு முன்னாடி விடோ ரீமேரேஜே நடக்கலையானா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து அப்ரஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சட்டப்பூர்வமாக நடந்த ஃபஸ்ட்டு ரீமேரேஜ் இன் மாடர்ன் இந்தியா 7th December 1856. 1856க்கு அப்புறம் இந்த 1856க்கு அப்புறம் 1857 ரிவோல்ட்டு. ஓகேங்களா. இதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா. ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே. பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அப்போது இன்டர்வென்ஷன் பண்ணது தானே காரணம். நாங்கள் இனிமேல் வந்து எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் பெருசாக இனிமேல் பண்ண மாட்டோம் சோஷியோ கல்ச்சுரலில் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. 1000 காரணம் இருக்கும் ஒருத்தவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு. ஆனால் பெண்ணு சரியாக எழுதலைங்கிறது தான் காரணம்னு நினைப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் பிரிட்டிஷ் எடுத்த முடிவும் இது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதர் ரிஃபார்ம்ஸையும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. இது வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4மே வந்து பெங்காலில் நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்து எங்கே நடக்குது, இதெல்லாமே வந்து மகாராஷ்டிராவில் நடக்கிற விஷயங்கள். பெங்காலில் எப்போ நடக்க ஆரம்பிக்குது, 1820s நடக்க ஆரம்பிக்குது. இங்கே 1850s நடக்குது. ஏன் சார் அப்படின்னா பெங்காலை ஃபஸ்ட்டே பிடிச்சிட்டாங்க, மகாராஷ்டிராவை அப்புறமா தான் பிடிக்கிறாங்க. ஓகேங்களா. அதனால தான் 20 வருஷம் கழிச்சு எல்லாமே நடக்கும். ஓகே. அப்போ எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பரமஹம்ச மண்டலி. ஓகேங்களா. அங்கே என்னென்னலாம் பண்ணாங்களோ இங்கேயும் அதே பண்ணுவாங்கங்க, வேறு வேறு பேரில் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ அந்த பேர் அதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பர்சனாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சனாலிட்டி ஜோதிபா புலே. அப்புறம் இவங்களோட மனைவியான சாவித்ரி பாய் புலே. அப்போ இவங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான சாப்டர் இருக்குது, அதில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இவரை பற்றிலாம். ஓகே. விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், விஷ்ணு சாஸ்திரி பண்டிட். அதுக்கப்புறமா வந்து கர்சன் தாஸ் முல்ஜி. கர்சன் தாஸ் முல்ஜி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஜ்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. ஓகேங்களா. விஜய் சேதுபதி நடித்ததில்லை, இன்னொரு மகாராஜ்னு ஒரு படம். அதில் இவர் என்ன மாதிரியான சட்ட போராட்டத்தை பண்ணி ஒரு ஃபேக்கான ஒரு பாபா, ஒரு குருவை வந்து மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணார், எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு அதில் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான், முடிஞ்சால் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஓகே. ஸோ சத்யபிரகாஷ் அப்படிங்கிற அந்த பத்திரிகையை எழுதினவர் இவர். ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோபால் ஹரி தேஷ்முக், லோக்ஹித் வாடி அப்படிங்கிற அந்த பட்டப்பேரில் இருந்தவர். ஒரு செக்குலர் வேல்யூஸ்க்காக போராடினவர். ஓகேங்களா. கோபால் ஹரி தேஷ்முக். அப்புறம் தாதாபாய் நவ்ரோஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள். ஓகே. தாதாபாய் நவ்ரோஜி இவர் வந்து ஜொராஸ்ட்ரியன் ரிலீஜனில் இருக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் வந்து இது பண்ணவர். ஓகே. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ
ஸோ இவங்களோட பேர், இவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன். இதுக்கு அடுத்து விஷயங்கள். ஓகே, ஸ்ப்ரெட் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு அச்சாரம் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் போடுறாரு. வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாரு, ஹீ செட்டப் மதராசா ஃபார் த டீச்சிங். அது மட்டும் இல்லாமல் வெல்லஸ்லி என்ன பண்ணுறாரு, ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் பண்ணுறாரு. இது வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து மதராசா வந்து கல்கட்டாவில் செட்டப் பண்ணுறாரு. ஜானத்தன் டங்கன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா சான்ஸ்கிரிட் காலேஜ் வாரணாசியில் இது பண்ணுறாரு. ஓகே, ஸோ ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, ஹியூமானிட்டேரியன்ஸ் வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்தாங்க. ஹியூமானிட்டேரியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, சோஷியோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இது பண்ணுறவங்க. செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் எஜுகேஷன், கிறிஸ்டியன் மிஷினரிஸ் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டு விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா எஜுகேஷனை வந்து கொண்டு வராங்க. அப்போ ஃபஸ்ட்டு எஜுகேஷனை கொண்டு வர ஆக்ட் என்னென்னா சார்ட்டர் ஆக்ட் 1813 தான். ஓகேங்களா, அந்த சார்ட்டர் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, இட் டைரக்டட் த கம்பெனி டு ஸ்பெண்ட் அ சம் ஆஃப் 1 lakh rupees. ஆனால் அதையே அவங்க வந்து 23 வரைக்கும் இது பண்ணலையா, ஸ்பெண்ட் பண்ணல. ஓகேங்களா, அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்பெண்ட் பண்ணுறதே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரவர்சி வருது. அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலிஸ்ட் ஓரியன்டலிஸ்ட் கான்ட்ரவர்சி. ஆங்கிலிஸ்ட் ஓரியன்டலிஸ்ட் கான்ட்ரவர்சி என்னென்னா, ஆங்கிலிஸ்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு நினைக்கிறவங்க, இல்லை வெஸ்டர்ன் ஃபிலாசபியை, வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை ரொம்ப பிரதானப்படுத்துகிறவங்க. ஓரியன்டலிஸ்ட் வந்து இந்தியன் ஃபிலாசபி இல்லைனா இந்தியன் சிவிலைசேஷனை பிரதானப்படுத்துகிறவங்க. அப்போ நான் ஸ்டடீஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை கொண்டு வர்றது, வெஸ்டர்ன் சப்ஜெக்ட்ஸை கொண்டு வரணுமா இல்லை இந்தியன் சப்ஜெக்ட்ஸை கொண்டு வரணுமா, இது ஒரு கான்ட்ரவர்சி. சரி, அதை முடித்து வெஸ்டர்ன் சப்ஜெக்ட் தான் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை இங்கிலீஷில் சொல்லி தரணுமா இல்லை இந்தியன் லாங்குவேஜில் சொல்லி தரணுமான்னு இன்னொரு கான்ட்ரவர்சி. ஸோ இந்த கான்ட்ரவர்சியை வந்து நீக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மெக்கலே அப்படிங்கிறவரோட தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க 1835 மறுபடியும். ஓகேங்களா, அது லா கமிஷன், இது வந்து எஜுகேஷனுக்காக. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சயின்ஸ் இன் இங்கிலீஷில் தான் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு முடிச்சு விட்டுறாரு, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா டாப் அந்த எஜுகேஷன் சிஸ்டமை அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய ஒரு பணக்காரங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அவங்க கீழே மற்றவங்களுக்குலாம், அவங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரி. இந்த தியரியை வந்து 53 வந்து வூட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்னு வந்து செக்ரட்டரி, எஜுகேஷன் செக்ரட்டரி வந்து வூட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து வூட்ஸ் டிஸ்பேட்ச்னு ஒன்று கொடுக்குறாரு. அதில் இந்த தியரியை வந்து அவர் கழுவி ஊற்றுவார். இது வந்து தேவையில்ல, இதை வந்து எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுறாருன்னா வூட்ஸ் வந்து 2 லேயர்ஸாக வந்து கொண்டு வராரு. இனிஷியலாக இருக்கக்கூடியதை வந்து ஓரியண்டல் லாங்குவேஜஸ்லையும், அதாவது வந்து ப்ரைமரி எஜுகேஷனை ஓரியண்டல் லாங்குவேஜ்லையும், மற்ற லெவல் ஆஃப் எஜுகேஷன்ஸை இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராரு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இட் அசியூம்ஸ் த எஜுகேஷன் ஆஃப் மாசஸாக மாறுது அடுத்து. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு. பெங்கால், கல்கட்டா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த டைமில் 1857 தொடங்கப்பட்ட யூனிவர்சிட்டி அதெல்லாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இதை எதுக்காக பண்ணுறாங்கன்னா இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான ரீசனுக்காக தாங்க. ஃபார் த சீப் சப்ளை ஆஃப் கிளர்க்ஸ் மாதிரியான அந்த கீழ்நிலை வேலைகளுக்கு இந்தியன்ஸை வந்து தயார்படுத்துறதுக்கு எஜுகேஷன் தேவைப்படுது. ஓகேங்களா, இந்த 35 எடுத்தா பாஸ் அப்படின்னு சொல்கிறது கூட அவங்க கொண்டு வந்தது தான். சரி, 35 எடுத்தா உனக்கு தகுதி இருக்குது போதும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வராங்க. இப்போயும் அதே 35 தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஜுகேட்டட் இண்டியன்ஸ் கேன் கன்சியூம் த பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸ். அப்போ அவங்கள வந்து இண்டியன்ஸ், யூரோப்பியன்ஸ் பை டேஸ்ட்டாக நம்மளால் மாற்ற முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், டு ரீகன்சைல் இண்டியன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூலுக்கு ஏற்ற மாதிரி இண்டியன்ஸை மாற்றுறதுக்கு மாடர்ன் எஜுகேஷனை கொண்டு வரணும். அப்போது கிளரிக்கல் போஸ்ட்டு கூட எந்த ஒரு கவர்மெண்ட் வேலைக்குமே வந்து இங்கிலீஷை வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக வந்து மாற்றுறாங்க 1844 ஒரு ஜிஓவில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சில ப்ராப்ளம்ஸுமே வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமால் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்லெக்ட் ஆஃப் மாசஸ். என்ன தான் வந்து வூட்ஸ் டிஸ்பேட்சில் கொண்டு வந்தாலுமே அப்பயுமே ரொம்ப பெரிய மாசஸுக்கெலாம் அது வந்து எஜுகேஷனை கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் எஜுகேஷனையும் நெக்லெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தேர்டு வந்து நெக்லெக்டட் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன். டெக்னிக்கல் எஜுகேஷன்லாம் மாடர்ன் இந்தியாவில் அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம தான் உருவாக்குறோம். அதுக்கு முன்னாடிலாம் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் அவங்க கொண்டு வரதே இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸுமே வந்து அந்த அளவுக்கு கொண்டு வரல. ஓகே, இப்படி இருந்தாலுமே இந்த எஜுகேஷன்
கொண்டு வந்தது தான் வந்து ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசமுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான தூணாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? ஆஃப்டர் 1850s இந்த எஜுகேட்டட் இன்டெலிஜென்சியா தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த ப்ரொபகேஷன், அதுக்கப்புறமா வந்து நேஷ்னலிசம் வந்து பரப்புகிறாங்க, மாசஸுக்கு நடுவில் பரப்புகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரீ காங்கிரஸ் அந்த அசோசியேஷன்ஸ்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இயக்கம் உருவாகுது. அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது எல்லாத்துக்குமான மூலக்கூறு எங்கே இருக்குன்னா எஜுகேஷனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் we can finish this lecture. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துருவோம். இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ராயத்வாரியில் நான் சில கொஸ்டின்ஸை விட்டுட்டேன். ஓகேங்களா, அதோட சேர்த்தே நம்ம வந்து இந்த சாப்டரில் பார்த்துருவோம். With reference to revenue collection by Cornwallis, consider the following statements. So, under the Rayatwari settlement, the revenue collection under the Rayatwari settlement of revenue collection, the peasants were exempted from the revenue payments in case of bad harvest or natural calamities. அப்படியெல்லாம் இருந்திருந்தா தான் நல்லா இருந்திருக்குமே. They were not exempted. Okay, so first statement is not correct. இது கரெக்டாக நாட் கரெக்டானு கேட்டிருக்காங்க, கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. Under the permanent settlement in Bengal, if the zamindar failed to pay his revenues to the state on or before the fixed date, இதுதான் சன்செட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டேட்டில் சன் செட் ஆகிறதுக்குள்ளே நீ காசை கொடுத்துருக்கணும், இல்லைனா உன்னோட அடுத்த நாள் வந்து உன்னுடைய நிலம் ஏலம் விடப்படும் அப்படின்னு அர்த்தம். அதான் சன்செட் கிளாஸ். Okay, he would be removed from his zamindari. It is correct. So answer is 2 only அப்படிங்கிறது தான் correct. 2 only. Okay. Second, அது வந்து 2024ல கேட்ட கொஸ்டின், இது 23ல கேட்ட கொஸ்டின். By which one of the following acts was the Governor General of Bengal was designated as Governor General of India? Regulating Act, Fix India Act. இந்த டைம்லலாம் வந்து இந்தியாங்கிற ஒரு இதுவே இன்னும் வரல. ஓகேங்களா, 73லேயுமே வந்து இந்தியாவை வந்து இன்னும் உருவாக்கலை இவங்க. 83ல் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து பஞ்சாபை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து இந்தியாவில் பிடிக்கிறாங்க. அப்போ அதனால தான் இந்தியாவில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்ததை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. ஓகே, ஸோ டி இஸ் த ஆன்சர். சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, 23ல் கேட்ட கொஸ்டின் இது. Who among the following was associated as a secretary in Hindu female school? Hindu female school is also called as Benthen female school. Okay, யாருன்னு கேட்குறாங்க, தேபேந்திரநாத் தாகூர், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், சரோஜினி நாயுடு, ஆனி பெசன்ட். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்சிஆர்டிலேருந்து எடுத்து அப்படியே எடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 2020ல் கேட்ட கொஸ்டின் இது. With reference to history of India, consider the following pairs. Aurang in charge of treasury of state அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஓகேங்களா, Aurang is not in charge of treasury of state. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு இது வராது. ஓகேங்களா, மிராசுதார் இஸ் டெசிக்னேட்டட் ரெவென்யூ பேயர் ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா, டெசிக்னேட்டட் அவர் தான் வந்து ஜமீன்தார் மாதிரியே மிராசுதார். ஓகே, பர்ஷியாவில் வந்து மிராஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ஹெரிட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, மிராசுதார். அப்புறம் வந்து பனியன் அப்படிங்கிறது என்னென்னா ஏஜென்ட், இந்தியன் ஏஜென்ட் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, ஸோ அப்போது 2 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இதெல்லாம் வந்து டேர்ம்ஸ் இன் மாடர்ன் இந்தியா, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் அட்லீஸ்ட் இந்த டேர்ம்ஸையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் என்னன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெல்லஸ்லி எஸ்டாப்ளிஷ் த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அட் கல்கத்தா. வெல்லஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2020ல் கேட்ட கொஸ்டின்ங்க இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 2018ல் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, இது ஃபோர்ட் வில்லியம் காலேஜ், ஆத்தர் வெல்லஸ்லின்னு இருக்குது பாருங்கள். வெல்லஸ்லின்னு கொடுத்துருந்தா கரெக்டு, ஆத்தர் வெல்லஸ்லின்னு கொடுத்துருக்காங்களா, தப்பு. ஓகேங்களா, ஆத்தர் வெல்லஸ்லி யாருன்னா வெல்லஸ்லியோட தம்பி. ஓகேங்களா, ஸோ ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் வராது, ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் ஆத்தர் வெல்லஸ்லி வராது. ஓகே, இதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அப்படியே இல்லைனாலுமே என்சிஆர்டி படிச்சிருந்தீங்கன்னா இதை உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும்.
Wellesley established the Fort William College at Calcutta because he was asked by the board of directors. கிடையாது, ஏன்னா அவங்க கடுப்பாகிறாங்க. கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறாங்க, it was shifted to Halsbury in London. He wanted to revive the interest of Oriental learnings in India. அது கிடையாது, அது வாரன் ஆஸ்டிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் he wanted to provide William Carey and his associate with employment. இந்த வில்லியம் கேரி யாருன்னு போய் பாருங்க, அடுத்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. He wanted to train British civilians for administrative purpose. இதுதான் கரெக்ட், D is the correct answer. Okay, Sanskrit College at Benares, கல்கத்தா மதராசா. கல்கட்டா மதராசா நம்ம வாரன் ஆஸ்டிங்ஸுங்கிறத படித்தோம். ஓகேங்களா. சான்ஸ்கிரிட் காலேஜ் அட் பனாரஸ் வந்து வில்லியம் ஜோன்ஸா. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சரை சொல்லுங்கள், ஏவா பியா, என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிகார்டிங் ஊச் டிஸ்பேச், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? கிராண்ட்ஸ் இன் எய்ட் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஊச் டிஸ்பேச்சில் கிராண்ட் இன் எய்ட் சிஸ்டம் இருக்கா, தெரியல. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இருந்துச்சா, இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். English as a medium of instruction at all levels of education இல்லை. ஸோ 3 வராது, 3 தூக்கிட்டீங்க அப்படின்னா A and 2, 1 and 2 is the answer. ஓகேங்களா, இதெல்லாம் 2018 கேட்டது, போக போக கொஞ்சம் ஈஸியாகும் உங்களுக்கு இப்போதைக்கு. which one of the following led to the introduction of the English education in India? Charter Act 1813 அந்த ப்ரொவிஷன் இருந்துச்சு. ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் மெக்காலே கமிட்டி. ஓகேங்களா, இதுலேயும் இருந்துச்சு. ஓரியன்டலிஸ்ட் ஆங்கிலிஸ்ட் கான்ட்ரவர்சி, இதுவுமே வித் ரெஸ்பெக்ட் டு இங்கிலீஷ் எஜுகேஷன் இன்ட்ரடக்ஷன் தான். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டி, ஆல் தி அபவ். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இந்த சாப்டர் வந்து இனிதே முடிந்தது. நெக்ஸ்ட் வந்து 1857 ரிவோல்ட்டில் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், இதுக்கப்புறமா தான் வந்து மாடர்ன் இந்தியா இன்னும் சூடு பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்களோட இது ஆதரவை எப்பயுமே கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க.